வணக்கம். அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற உணவு செட்டிநாடு முயல் வறுவல். இது எப்படி செய்கிறது, இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். முயல் கறி சின்ன சின்ன பீஸ் பொடி பொடியாக சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், தக்காளி. தாளிக்கிறதுக்கு நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரகம் அரைச்ச மசாலா, பூண்டு சிறிதாக கட் பண்ண பூண்டு, தேங்காய் மசாலா கொஞ்சம், தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா கலந்த அரவை மசாலா கொஞ்சம். தாளிக்க தேவையானது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு சீரகம். இதோட நம்ம மிளகு தூள் கொஞ்சம், சோம்பு தூள் ஜீரகத்தூள். கார்னிஷுக்கு நம்ம கொத்தமல்லி பொடிசா நறுக்குனது சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டோம். நம்ம ஆயில் தேவையான அளவு ஊற்றிருக்கோம். இதில் இப்போ தாளிக்க தேவையானது நம்ம சொன்ன மாதிரி பட்டை 2 பீஸு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு முழு மிளகு, சோம்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய். நம்ம முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை காரத்துக்கு தக்கன நம்ம இந்த மாதிரி 2 பீஸாக கிள்ளியும் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை, பூண்டு இடித்த பூண்டு, இந்த மாதிரி செவந்தோன்னே இது நம்ம ட்ரையாகவும் செய்யலாம், மசாலா கிரேவி மாதிரியும் செய்யலாம். இது நம்ம இப்போ ராபிட் ரோஸ்ட்டு செய்கிறோம். ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். வெங்காயம் பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கிடட்டும். சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம எவ்வளோ உப்பு போடுறோமோ அதில் பாதி அளவு இதில் வெங்காயம் வதங்கும் போது சேர்த்துக்கிட்டால் நல்லது. வெங்காயம் குயிக்காக குக் ஆகிரும். வெங்காயம் இப்போ குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இஞ்சி பூண்டு மசாலா சிறிதளவு இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கணுன்னா இப்போ கொஞ்சம் லேசாக தண்ணீர் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கலவை மிக்ஸ் ஆன பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இதில் நம்ம பெப்பரும் சேர்க்குறோம். அதனால் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா வதங்கும் பொழுது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிளகு ஜீரகம் அரைச்ச மசாலா, இது நம்ம வறுவலுங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் மசாலா சேர்க்குறோம். நாங்கள் தனியாக கரம் மசாலான்னு பெரும்பகுதியான பொருள்களுக்கு நாங்கள் உபயோகப்படுத்தாத காரணம், எங்களோட ஸ்பெஷல் ரெசிபியிலேயே நாங்கள் அந்த மசாலா கலவையெல்லாம் சேர்த்துருவோம். எங்களோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணமே அதுதான். இல்லை ட்ரையாக வேணாலும் ட்ரையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும்பொழுது நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த முயல் துண்டுகளை இதில் நம்ம சேர்த்துடுறோம். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மீடியமான இதில் குக் பண்ண போகிறோம். கொதி வருது. இப்போ ஒரு 5 நிமிஷம். இப்போ இது கொதி வர ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தோடனே இதில் நம்ம தேங்காய் மசாலா
நான் சொன்னேன் இல்லைங்களா, கசகசா, முந்திரி போட்டு அரைச்ச மசாலா அதையும் சேர்த்து இப்போ நம்ம இது பண்ணுறோம். எப்போவுமே நம்ம முழு அளவு உப்பை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது முழு உப்பை முதல்ல இது பண்ணாமல் பாதி அளவு உப்பை முதல்ல நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி குக்கு ஆகும் பொழுது மீத உப்பு சேர்த்தோம்னா அதனோட சுவை நல்லாயிருக்கும், பொருளும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் மசாலா போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இது நம்ம கடைசியாக பண்ணும் பொழுது பெப்பர் தூள் சேர்க்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம இதை இப்போ ஆல்ரெடி கொதி வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம மிளகு ஜீரகப்பொடி சேர்க்குறோம். இது கொஞ்சம் உங்களுக்கு காரம் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதனோட இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, முயலில் வந்து கொஞ்சம் அந்த ரத்தத்தோட அந்த இது வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதை நீங்கள் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது அதனோட இது நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணி இது பண்ணாலும் க்ளீனாக நீங்கள் இது பண்ணிங்கனாலும் அதனோட இது வந்து பெப்பர், இந்த இஞ்சி பூண்டு மசாலா இதில் தான் உங்களுக்கு அதனோட இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு செமி ட்ரை ஆயிடுச்சு. இது நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் உங்களுக்கு ட்ரையாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நெய் கொஞ்சம் சேர்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமாக அந்த இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். மிளகு ஜீரக பொடி கொஞ்சம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டு, கருவேப்பிலையை டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா அதனோட ஃப்ளேவர் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பீசஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும், இது போனோட தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் பீசஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கரில் நீங்கள் செய்கிறதுனாலும் இது சேம் மெத்தேடு தான். ஆனால் சவுண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு 2-3 விசில் ட்ரை பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அதில் ராபிட் ஸ்பெஷல் ரோஸ்ட் முயல் கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அஞ்சப்பரின் சூடான சுவையான முயல் கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதை சர்வ் பண்ணுறது. பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அந்த சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும். கார்னிஷுக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அஞ்சப்பரின் செட்டிநாடு முயல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.